சரி ஓகே. எடுத்துட்டு வா. தேங்க் யூ ஸோ மச். என் ஃபோன் எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே. இவரு ஏன் இவ்வளோ ஹை வச்சிருக்காரு? போதும். ஓகேம்மா, சாரிம்மா. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டேனா? ஃபைன். இப்படி இருக்காடா? கொஸ்டின் என்ன சொல்றாங்க சொல்லுங்க. கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. சாமி, ஹலோ. கேக்குதா? கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. கொஸ்டின நோட் பண்றா? நாட் கிரேட்டர். அதுக்கு பேரு ஆங்கிள். ஓகேவா? ஆங்கிள். ஆங்கிள் ஆஃப் பி ஈக்குவல் டூ ஓகே. sin B equal to sin Q. We need to prove that angle of B equal to angle of Q. ஓகேவா? நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆங்கிள் பியும், ஆங்கிள் கியூவும் ஈக்குவலான்னு ப்ரூவ் பண்ணணும். நமக்கு குடுத்தது வந்து sin B, sin Q. நமக்கு எந்த வேல்யூஸ்ன்னே குடுக்கல. இது ஒரு தியரம். தியரம் பேஸ் பண்ணி உள்ள சம்மு. இது ஒரு தியரம். தியரம் பேர் வந்து தியரம் 6.4 ஓகே. தியரம் 6.4ல யூஸ் பண்ண கான்செப்ட்ட இங்க யூஸ் பண்ண போறோம். நான் செக் பண்ணிக்கிறேன். தியரம் 6.4னா என்னன்னு செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவ. தியரம் 6.4 தெரியுதாம்மா? தெரியுதாம்மா? தியரம் 6.4னா நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் 9த்ல படிச்சிருப்பாங்க பசங்க. 9த் சிபிஎஸ்இ புக்ல இதெல்லாம் இருக்கும் ஓகேவா? 9த் படிச்சவங்களுக்கு ஈஸி, 10த் படிச்சவங்களுக்கு ஈஸி கிடையாது. இந்த தியரம்ல என்னன்னா, வி நீட் டூ ப்ரூவ் 3 ஆங்கிளையும் ப்ரூவ் பண்ணிட்டு, அது ஈக்குவல் நம்ம சொல்லப் போறோம். புரியுதா? இங்க தியரம்ல என்ன குடுத்துருக்காங்க? 3 சைடு, சைடு. இந்த தியரம் பேரே சைடு தான். இந்த தியரம் பேர் என்னது? தியரம் பேர் என்னது? சொல்லுங்க இந்த பேர் என்னது? இல்ல. இந்த தியரம் பேரு சைடு, சைடு. இந்த தியரம் பேர் என்னது? சைடு எஸ்எஸ்எஸ்னா சைடு. இப்ப இந்த 2 ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் இருக்கா? ஒரு ட்ரையாங்கிள் சின்னதாவும், ஒரு ட்ரையாங்கிள் பெருசாவும் இருக்கு. இந்த 2 ட்ரையாங்கிள் இருக்குதா? The side of one triangle are proportionally to the same ratio of the side of another triangle. என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க? என்னம்மா சொல்ல வராங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்கடா. வாய தொறங்கடா 2 பேரும். நான் பேசுறது கேட்கலையா? சரி சாரி ஓகே. இப்ப நான் கிட்ட மைக் வச்சுட்டு சொல்லுங்க. நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இஃப் 2 ட்ரையாங்கிள் ஓகேவா? சைட் ஆஃப் ஒன் ட்ரையாங்கிள் ஆர் புரொப்போர்ஷனல் டூ த புரொப்போர்ஷனலா ஒண்ணும் இல்ல. சேம் ரேஷியோ ஓகேவா? புரொப்போர்ஷனல் டூ சைட் ஆஃப் அனதர் ட்ரையாங்கிள். என்ன சொல்ல வராங்க? ஆ அதே மாரி அதனால இது கரஸ்பாண்டிங் ஆங்கிளுமே மீதி இருக்க கரஸ்பாண்டிங் ஆங்கிளுமே ஈக்குவலா இருக்கும். ஸோ 2 ட்ரையாங்கிளுமே ஈக்குவல். ஓகேவா? இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம அந்த சம்ம போட போறோம். ஓகே? இங்க பாருங்க என்ன குடுத்துருக்காங்க? ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் டிஇஎஃப் குடுத்துட்டாங்க. ஏபிக்கு டிஇ, பிசிக்கு இஎஃப், சிஏக்கு எஃப்டி. ஏபி யாரு? இவன் தான் ஏபி. இவனுக்கு யார் ஈக்குவல்? டிஇ ஈக்குவலா? தெரியுதா? பிசிக்கு இஎஃப் ஈக்குவலா? ஏசிக்கு டிசி ஈக்குவல். இவங்க எல்லாருமே ஈக்குவல். அப்ப ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏக்கு டி ஈக்குவல். ஆங்கிள் பிக்கு இ ஈக்குவல். ஆங்கிள் சிக்கு எஃப் ஈக்குவலா? ஈக்குவலா? இது நமக்கு என்ன கேட்டாங்க? நமக்கு இதே கான்செப்ட் தான் கேட்டாங்க. ஆங்கிள் பிக்கு கியூ ஈக்குவலா தானே கேட்டாங்க. ஆமாவா? இல்லையா? ஆமாவா? இல்லையா? ஸோ, நம்ம இதே தியரம் கான்செப்ட்ட தான் அங்க யூஸ் பண்ண போறோம். இந்த தியரம் பேரு சைடு. இதுல ஒரு சைடு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, மீதில எல்லா சைடுமே சிமிலரா ஈக்குவல். ஸோ, இந்த ட்ரையாங்கிள்க்கு ட்ரையாங்கிள் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அதுல நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சைட மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும். இது புரிஞ்சுச்சா?
டவுட் இருக்கா? சம்முக்கு போட்டுமா? சம நான் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு சம நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரையாங்கிளும், ஒரு பெரிய ட்ரையாங்கிளும் போடப் போறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரையாங்கிள், தென் ஒரு பெரிய ட்ரையாங்கிள். ஓகே? நமக்கு எடுத்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வேற வேற ஆங்கிள் ட்ரையாங்கிள் எப்படி ஈக்குவல் தான் பார்க்குறாங்க. ஓகேவா? ஒரு பெரிய ட்ரையாங்கிள் போட்டேன். நான் இந்த வீடியோவுமே உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஈக்குவலா? இதுக்கு இது ஈக்குவலா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? இது அக்யூட் ஆங்கிளா? ஆமா. இது அக்யூட் ஆங்கிள் தான். நமக்கு அக்யூட் ஆங்கிள் தான் குடுத்துருக்காங்க. இது அக்யூட் ஆங்கிள் தானே? கன்ஃபார்மா? ஏக்கு சி, பி இங்க பி, ஆர், கியூ. நம்ம ஒரு விஷயம் செக் பண்ணணும். இந்த பியும், இந்த சாரி இந்த கியூவும் ஒரே பிளேஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். நம்ம அது மட்டும் தான் ப்ரூவ் பண்ண போறோம். மத்தபடி இந்த வேல்யூஸ் நீ வேற கூட மாத்தி போட்டுக்கலாம். ஓகேவா? ஒன் செகண்ட் நான் கதவ க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஐம் சோ சாரிடா. தே ஆர் டிஸ்டர்பிங் அஸ். ஓகே? ஓகே ஃபைன். ஐ நீட் டு செக் ஒன் திங்ஸ். எங்க ஆடியோ போட்டுருக்கேன்? ஆடியோல வந்து ஆடியோ ஆன்ல இருக்கா? ஆடியோ ஓகே. ஓகே. ஆடியோ ஆன் பண்ணியிருக்கேன். ஃபைன். ம். ஓகே ஃபைன். இதுவரைக்கும் புரிஞ்சாம்மா? எதனா டவுட் இருக்காம்மா? இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா என் பிள்ளைங்களுக்கு? இப்ப நான் என்ன எடுத்து எழுதணும்னா, இப்ப நான் கிவன் எடுத்து எழுதினா தான் 1 மார்க். ஓகே. கிவன் என்ன குடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதணும். கிவன் என்ன குடுத்துருக்காங்க சொல்லுங்க? சொல்லுங்க. கிவன் என்ன குடுத்துருக்காங்க? ஆங்கிள். அப்படியே இதுலேருந்து இது வரைக்கும் பார்த்து எழுதுங்க. இதுலேருந்து ஆங்கிள், ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் கியூ ஆர் acute angle. Then given then sin B equal to sin Q. Next, prove we need to prove that angle B equal to angle Q. கொஸ்டின் அப்படியே பார்த்து எழுத வேண்டியதான். புரிஞ்சுச்சா? நான் எழுதி காட்டுறேன். கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான்டா. குடுத்துக்கிறத பார்த்து எழுதுனா ஒரு மார்க்குடா. ஓகேவா? இது பப்ளிக்ல கண்டிப்பா நடக்கும். குடுத்துக்கிறத நீங்க பார்த்து எழுதணும். பார்த்து எழுதுறதுக்கு ஒரு மார்க். ஏன்னா ஃபெயில் ஆகுற பசங்க பாஸ் ஆகணும்ல. அதுக்காக குடுப்பாங்க. 1 மார்க் இல்லனா 1/2 மார்க் குடுப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த லைன் இருக்கணும். கிவன் எழுதி, அடுத்து என்ன கொஸ்டின்ல குடுத்துருக்காங்களோ, அத எடுத்து எழுதுறதுக்கு ஒரு ம ஆ ஓகே. இது எழுதிட்டீங்களா? அடுத்தது. அப்ப இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? புரிஞ்சுச்சா இது? புரிஞ்சுச்சா? ஆ. அது லாஸ்ட் பாயிண்ட். வி நீட் டூ ப்ரூவ் வி நீட் டூ ப்ரூவ் இந்த பாயிண்ட் எழுதணும். வி நீட் டூ ப்ரூவ் ஆங்கிள் அதுக்கு அடுத்தது ஆங்கிள் Q அண்ட் Q. ஆங்கிள் B ஈக்குவல் டூ ஆங்கிள் Q. வேற டவுட் இருக்கா? அடுத்த ஸ்டெப் கீழ போலாமா? வெரி குட். இப்ப தான் வந்து உண்மையான சொல்யூஷன் ஆரம்பிக்குது. இது வந்து கிவன் குடுத்தது. இப்ப சொல்யூஷன் எழுதணும். சொல்யூஷன் ஓகேவா? சொல்யூஷன் என்ன எழுதலாம்? ஐ சேஞ்ச் டூ இந்த கலர் மாத்திக்கிறேன். சொல்யூஷன் என்ன எழுதலாம்? ம். என்ன எழுதலாம்? 2 ட்ரையாங்கிள். நம்ம 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுருக்கோமா? 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம 2 போட்டுருக்கோமா? சாரிம்மா. ஸ்பெல்லிங் தப்பாயிட்டேன். ஓகே. 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன பேர்? என்ன ஆங்கிள் சொல்லுங்க? என்ன ஆங்கிள்?
என்னென்ன போட்டிருக்கோம்? குட் ஏபிசி கேப்ஸ்ல போடணும். ஓகேவா? ஏபிசி இது ஒரு தியரம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஊர்ந்து கவனிச்சீங்கன்னா செம ஈஸி. கொஞ்சம் கவனமா கவனிங்க. கஷ்டமா தான் இருக்கும். ஓகே. இது புரிஞ்சுச்சா? இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா? எதனா டவுட் இருக்கா? ஆக்சுவலி இங்க ஒரு ட்ரையாங்கிளும், இங்க ஒரு ட்ரையாங்கிளும் போடணும். நான் போடாம விட்டுட்டேன். நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? இது புரிஞ்சுச்சு. இப்ப நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, சைன் பி அண்ட் சைன் கியூ குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சைன் பி கண்டுபிடிக்கலாமா? சைன் பி ஃபார்முலா என்ன? டெல் த ஃபார்முலா. சொல்லு சாமி. சைன் பி ஃபார்முலா என்ன சாமி? குட்மா. ஆப்போசிட் டிவைட் பை யாஷித். When you move out, please close the door. ஹைபோட்னஸ். நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. நான் சின்னதா எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஆப்போசிட் பை ஹைபோட்னஸ்னா மேல என்ன வேல்யூஸ் இருக்குது? சைன் ஃபர்ஸ்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் சைன்னா இந்த ட்ரையாங்கிள் தான். இப்போ ஓகேவா? இப்ப சைன் பின்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் தான் எடுக்க போறோம். பி இங்க தான் இருக்கு. ஸோ ஆப்போசிட் என்ன வேல்யூ? என்ன என்ன போடணும்? டோன்ட் டிஸ்டர்ப் அஸ் ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் அண்ட் கோ பேக். சொல்லுமா. என்ன ஆப்போசிட்னா என்ன வேல்யூ? என்ன ஆங்கிள்மா அது? கேக்குதா கேட்கல 2 பேருக்கும்? சொல்லுங்க. ஆப்போசிட்னா என்ன ஆங்கிள்? டயகிராம பாருங்க. ஆப்போசிட்னா என்ன ஆங்கிள்? டயகிராம் கொஞ்சம் பாருங்க. என்னண்ணே? வாட் ஹேப்பன்ட்? என்னாச்சு? அது இது சேனல், இமெயில். சேனல்லாம் கிடையாது. என் இமெயில் அது. அது என் இமெயில் ஐடிண்ணே. கொஞ்சம் வெளில போறியா? அண்ணா, ரெக்கார்டிங் போட்டுருக்கேனே. ரெக்கார்டிங் போடுறேன். சும்மா நோய் நோய்ன்னு பேசிட்டு இரு. இங்க ரெக்கார்டிங் போட்டுருக்கேன். இத 10 பேருக்கு அனுப்புவோம். வாய்ஸ் நல்லா கேட்கட்டும். இந்தா வந்து உட்காந்துக்கோ. இந்தா ரெக்கார்டிங் போட்டுருக்கேன். போ வெளில போ முதல்ல. அம்மா கேக்குதாம்மா? கேக்குதாம்மா? ஹலோ. ஐ அம் சோ சாரிம்மா. ஓகே. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆப்போசிட்னா என்ன வேல்யூமா? இது இந்த ஏபி ஆப்போசிட்டா? ஏசி ஆப்போசிட்டா? பிசி சிபி ஆப்போசிட்டா? ஏசி வந்து ஆப்போசிட். சிஏன்னு எழுதக்கூடாது. ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர்ல ஒழுங்கா தான் எழுதணும். சிஏ எழுதக்கூடாது. ஏசின்னு தான் எழுதணும். ஆல்ஃபாபெட்டிக் வைஸ் எது எது ஏ ஃபர்ஸ்ட் வருமா? சி ஃபர்ஸ்ட் வருமா? ஏ தானே ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஏசின்னு தான் எழுதணும். ஓகே. கீழ என்ன வரும்? ஹைப்போக்கு என்ன வரும்? ஓகே. வெரி குட். இப்ப அதே மாரி சைன் கியூக்கும் போட்டுறலாமா? கஷ்டமா தான்டா இருக்கும். ஓகே. கொஞ்ச நேரம். இதுக்கு வேல்யூஸ் இல்லடா. இது தியரம். அப்படிதான் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணல தியரம் உங்களுக்கு. அப்படிதான் இருக்கும். சைன் கியூக்கு சொல்லுங்க. தியரம் பேஸ் பண்ணது சம் ஓகேவா? தியரம் மாரியே தான் இருக்கும். இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா? இதுக்கும் சேம் ஃபார்முலா. ஆப்போசிட் அதுக்கும் அதுக்கும் வேல்யூ சொல்லுங்க பாப்போம். அதுக்கும் வேல்யூ சொல்லுங்க. இங்க பாருங்க. ஆமா பீமா. பீமா. ஆ. ஓகேடா. பிக்யூ. இதுவரைக்கும் யாருக்கும் புரியல?
புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப அடுத்த ஸ்டெப். இப்ப என்ன பண்ணலாம்? ஏசிக்கு ஏபி ஈக்குவல், பிஆருக்கு பிக்யூ ஈக்குவல். போடலாமா? போடலாமா? போடக்கூடாதா? என்னம்மா? என்னம்மா? போடலாம். நம்ம அங்கேயே பார்த்தோம்ல. ஃபர்தர் ஸ்டெப் என்னது? அங்க என்ன சைன் ஏக்கு என்ன போட்டிருந்தோம்? ஏசி சொல்லுங்க. ஏசி என்ன போட்டிருந்தோம்? ஏபி ஓகே. லேப்டாப் பிஆர் பை பிக்யூ. ஓகே. கரெக்டான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். ஏன்னா புதுசா ஒண்ணு எடுத்துட்டோமா? ஏசி பை ஏபி, பிஆர் பை பிக்யூ. ஓகேவா? கரெக்ட்டா? இது கரெக்ட்டா? இப்ப இத நான் வந்து இப்படியே கொண்டு போ முடியாதனால, நான் ஒரு கேன்ற வேல்யூ இது 2த்துக்கும் கேன்ற ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். நீங்க எக்ஸ், எம் எது வேணா வச்சுக்கலாம். நான் என்ன பண்றேன், இத வந்து நான் கேன்னு மாத்துறேன். இத நான் கேன்னு குடுத்துக்கலாமா? குடுக்கலாமா? ஓகே. இத நான் இதுக்கு வந்து கேன்ற வேல்யூ சும்மா ஈக்குவல் நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? அது போட்டாலும் ஒண்ணும் இல்ல, போடாட்டியும் ஒண்ணும் இல்ல. நான் குடுத்துருக்கேன். இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்னா, இத நல்லா கவனிங்க. இதுதான் ஒரு மேஜர் பாயிண்ட்டு. இதுல இப்ப நான் வேல்யூஸ ரெசிப்ரோக்கல் பண்றேன். ஏசியும் பிஆரும் ஈக்குவல்ன்னு போட்டுட்டேன். ஏபிய மேல கொண்டு போயிட்டேன். இந்த ஸ்வாப்பிங் மெத்தட் தெரியுமா உங்களுக்கு? ஆ இப்படி போட்டாலும் கரெக்ட் தான். நான் இப்படி குடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து எனக்கு சம்மு வரணும். இப்படி போட்டா தான் வரும். அதனால மாத்திக்கிட்டேன். மாத்தாம இருந்தா வராது. இது புரிஞ்சுச்சா? டவுட் இருக்கா? இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து ஓகே. இப்ப என்ன பண்றேன்னா, இப்ப நான் என் பித்தாகரஸ் தியரம்ல இத சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். யூசிங் ஓகே. என் ஏ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவேன். என் ஒர்க்ல. என் ஓ என் ஏ ஒர்க் ஆகாம இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதனால செக் பண்ணேன். யூசிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட்டு இதுக்கு பைத்தாகோரஸ்மா. பித்தாகரஸ் சொல்லுவாங்க, பைத்தாகரஸ் தருவாங்க. நாங்க படிக்கும்போதெல்லாம் பைத்தாகரஸ் சொல்லுவாங்க. ஆ நம்ம அதுக்கு அது கிடையாது. இந்த நம்ம நம்ம டயகிராம்க்கு ஏத்த மாரி மாறும் அது. இதுக்கு சொல்லுங்க. சின்னதுக்கு. ஐ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டூ அது இல்லம்மா. இதுக்கு சொல்லுமா. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் புரியுதா? புரியலையா? புரியலையா? டெடி புரியுதா டெடி உனக்கு? ஆ ஃபர்ஸ்ட் என்னது? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டூ அடுத்தது ஏசி ஸ்கொயர் பிளஸ் பிசியாம்மா? கரெக்ட்டா? ஒன்ஸ் ஐ செக் இட். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டூ பிசி ஸ்கொயர் பிளஸ் ஓகே வெரி குட். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகேம்மா. எனக்கு என்ன வேல்யூ வேணும்? எனக்கு எக்ஸாக்ட்டா என்ன வேல்யூ வேணும்னா, என் பியும், கியூவும் தான் வேணும். என்னோட பி, கியூ தான் வேணும். எனக்கு பிசியும், கியூஆர் மட்டும் தான் வேணும். பிசியும், கியூஆர். சிபின்னு எழுதக்கூடாது. அல்பாபெட்டிக் ஆர்டர் தான் எழுதணும். ப்ராப்பரா எது ஃபர்ஸ்ட் வரணுமோ அதான் எழுதணும். என்னோட பிசியும், என்னோட கியூஆரும் வேணும். ஓகேவா? அப்ப எனக்கு அவன் தான் வந்து கொஸ்டினா இருக்கணும். நான் ஃபைண்ட் அவுட் பண்றதா இருக்கணும். மீதி எல்லாம் இந்த பக்கம் இருக்கணும். மாத்திக்கலாமா அத? பிசிய மட்டும் நான் அந்த பக்கம் வச்சுட்டு, நான் ஏசி இந்த பக்கம் கொண்டு வரலாமா? ஷல் ஐ? தப்பா? கொண்டு வந்தது தப்பா? ஓகே. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா?
இப்ப நான் இது தலைகீழ இருக்கு. ஸோ நான் இத மாத்திக்கிறேன். இந்த வழிய நான் மாத்திக்கிறேன். பிசி ஃப்ரண்ட்ல போட்டுக்கிறேன். தலைகீழ இருந்தா சம் எனக்கு புரியாது. அதனால நான் மாத்திக்கிறேன். ஓகேவா? இது ஒரு ஸ்டெப்பா நீங்க போட தேவையில்ல. நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம். எனக்கு புரியாது. ஸோ நான் மாத்திக்கிறேன். பிகாஸ் ஐ அம் நாட் அவ்வளோ இன்டெலிஜென்ட் நான் கிடையாது. இதுவரைக்கும் சம் புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் அந்த ஸ்கொயர் ரூட்ட சாரி. இப்ப அந்த ஸ்கொயர் இருக்குல்ல, மேல இருக்க ஸ்கொயர். அத ஸ்கொயர் ரூட்டா எங்களுக்கு குடுக்கலாமா? குடுக்கலாமா? குடுக்கக்கூடாதா? குடுக்கலாம். ரைட்டா? இப்ப நான் உள்ள வந்து ஏபி ஸ்கொயர் எழுதணும். இந்த ஸ்டெப் தெளிவா புரிஞ்சா? இந்த ஸ்டெப் புக்ல இருக்காது. புக்ல தெளிவா இல்ல. நான் தெளிவா போட்டுருக்கேன். புரிஞ்சுச்சா? இதுவரைக்கும் புரிஞ்சா வெரி குட்மா. இப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கோங்க. அதே மாரி நான் இன்னொன்னு நம்ம பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அவனுக்கும் பண்ணணும். ஓகேவா? நான் இந்த இடத்துல கோடு போட்டுக்கிறேன். கீழ எழுதுறேன். ஓகே. அவனுக்கு என்ன ஆங்கிள் சொல்லுங்க பாப்போம்? பித்தாகரஸ் தியரம். இப்ப அடுத்த இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள் தான் போட்டுருக்கோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் போட்டுருக்கோம். ரைட். ஒரு ரைட் ஆங்கிள் தாம்மா போட்டுருக்கோம். இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு என்னது பிக்யூ இதுக்கு என்னது? பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டூ பிஆர் ஸ்கொயர் பிளஸ் கியூஆர் ஸ்கொயர். கரெக்ட்டா? இல்ல. ஏபிசி ட்ரையாங்கிள்க்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் எழுதிட்டோம். இந்த ட்ரையாங்கிள்க்கு எழுதிட்டோமா? இப்ப இந்த ட்ரையாங்கிள்க்கு எழுதணும். புரியுதா? PQ ஸ்கொயர் ஈக்குவல் டூ PR ஸ்கொயர் பிளஸ் RQ ஸ்கொயர். ஹைப்போட்டனஸ் ஈக்குவல் டூ அட்ஜசன்ட் ஸ்கொயர். இதான் அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். புரியுதா? புரியல 2 பேருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணவா? புரியுதா? ஓகே. இன்னும் அத எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. இதுக்கு என்னது? அந்த ஹைப்போட்டனஸ் வேல்யூ என்னது? PR ஹைப்போட்டனஸ் வேல்யூ PR தானே? பி PR ஸ்கொயர் ஈக்குவல் டூ பாத்துக்கலாம். இன்னும் அத எக்ஸ்பிளைன் பண்றேன். PRஆ? PQடா ஹைப்போட்டனஸ் தப்பா எழுதிருக்காக்கா. இதான் ஹைப்போட்டனஸ். இதுதான் ஹைப்போட்டனஸ். PQ ஈக்குவல் டூ PR பிளஸ் RQ. அப்ப என்ன வரும்? PQ ஸ்கொயர் ஈக்குவல் டூ என்ன வரும்? PR ஸ்கொயர் பிளஸ் என்னது? QR. அம்மா வாய தொறங்கம்மா. உண்மையா புரியலையா உண்மையா உங்களுக்கு? ஓகே. புரியுதான்னு சொல்லுங்களேன். அப்பதான் அடுத்தது கொண்டு போ முடியும். ஒரு நிமிஷம் இருடா. இங்கே பாத்துக்கலாம். PR பிளஸ் QR. கரெக்ட்டா? இப்ப நான் வழக்கம் போல எனக்கு என்ன தேவை? QR தான் தேவை. இப்ப நான் QR இந்த பக்கம் எடுத்துட்டு போணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, PQ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ. வழக்கம் போல என்னோட PR மட்டும் நான் இந்த பக்கம் கொண்டு போறேன். QR அங்கேயே இருக்கட்டும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம. ஓகே. இப்ப வழக்கம் போல QR இங்க இருக்குது. ஓகே. இப்ப நான் இப்ப திருப்பிக்கிறேன். ஏன்னா என்னோடது வந்து எனக்கு புரியாது. ஓகேவா? அதனால திருப்பிக்கிறேன். யூ ஆர் இன்டெலிஜென்ட் அப்படியே வச்சு போடுவீங்க. நான் அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஆள் கிடையாது. ஸோ திருப்பிக்கிட்டு இதுவரைக்கும் சம்மு புரியாது. யாருக்கு புரியல? ஓகே.
ஓகேவா? இப்ப நான் ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் கொண்டு போணும். இதுவரைக்கும் யாருக்கும் புரியல தங்கம். சொல்லுங்க. இதான் மெயின் கான்செப்ட்டே. இதுவே புரியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா. முன்னாடியே சொல்லிடுங்கடா. வெரி குட்ரா. இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? டவுட் இருக்கா? இதுக்கப்புறம் இல்லல்ல? நம்ம அடுத்தது போயிடலாமா? போயிடலாமா? இப்ப நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? பிசி, கியூஆர் கிடைச்சிருச்சு. இப்ப நான் என்ன எழுதுறேன்னா, நல்லா பாருங்க. இவன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இவன் செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம 2 பேரையும் கம்பேர் பண்ணா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா இப்ப நான் இன்னொன்னு இங்க சைடுல போடுறேன். ஓகேவா? இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்? பிசி டிவைட் பை கியூஆர். இதுக்கு நான் கண்டுபிடிக்க போறேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு 2 பேர் இருக்கான். யார் 2 பேர் இருக்கான்? இவங்க 2 பேர் இருக்காங்க. என்னோட சைட் தெரியும்படி இருக்காங்க. இவங்க தான் இல்ல. ஸோ இவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, 3 சைடு ஈக்குவல் சொல்லி, என்னோட பியும் ஆங்கிள் கியூ ஈக்குவல் சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? நம்ம தியரம் பார்க்கலாம். தியரம் இங்க எடுத்தாக்கா. இதான் தியரமா? இந்த தியரத்துல இது 3 ஈக்குவல்னா, இது எல்லாமே ஈக்குவல். ஓகேவா? என்ட்ட 2 பேர் இருக்கான். ஒரு ஆள் மட்டும் தான் இல்ல. நல்லா பார்த்துக்கோங்க. ஏபி, பிசி, சிஏ. இது மேல இருக்கு. இது கீழ இருக்கு. இன்னொரு ட்ரையாங்கிள் கீழ இருக்குது. அந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்கணும். ஓகேவா? 2 பேர் இருக்கான். ஒருத்தன் இல்ல. அந்த 3 பேர் இருந்தா நம்ம தியரம் கரெக்ட்டு. 3வது பேர் இல்ல. நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஈக்குவல் டூ போட்டு, பிசி வேல்யூ என்ன? எடுத்து எழுதலாமா? தெரியுதா? அது மாரி கியூஆர்க்கு எழுதலாமா? இப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் தெரியும். ஓகே. இதுவரைக்கும் நம்ம எழுதிட்டோம். இதுவரைக்கும் ஓகே. இப்ப நான் இத எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கோட சம் ஸ்டாப் ஆயிடுச்சா? இல்ல. இதுக்கப்புறமும் ஒண்ணு பண்ண முடியும். என்ன தெரியுமா? இங்க வேல்யூ போட்டோம்ல. அந்த வேல்யூல பண்ணலாம். ஏசி டிவைட் பை கொஞ்சம் நவுத்திக்கிறேன்டா. அது ஏதோ எனக்கு அங்க ஈக்குவேஷன் 2ன்னு எழுதியிருக்கேன்ல. நவுத்தி ஏசி டிவைட் பை பிஆர் ஈக்குவல் டூ கேவாடா? கேவாடா? இது புரியுதா? இது என்ன பண்றதுன்னு புரியுதா? புரியுதா? இப்போ ஒண்ணுமே இல்ல. ஏசி வேல்யூ. ஏசி இஸ் ஈக்குவல் டூ கே பிஆர். இது புரியுதா? ஆக்சுவலி கே இன்டூ அது கேபிஆர்னே போடலாம். இது புரிஞ்சுச்சா? இது யாருக்கு புரியல? இது யாருக்கு புரியல 2 பேர்ல? ரெண் ஓகே. அதே மாரி நம்ம இன்னொரு வேல்யூக்கும் பண்ணணும். ரைட்டா? இன்னொரு வேல்யூ என்னது? ஏபி இது புரிஞ்சுச்சா? இப்ப இங்க ஏசி வேல்யூக்கு நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? நான் இன்னொரு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இத கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த இந்த வேல்யூஸ் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்து நான் இன்னொரு தட்டுல வச்சுட்டு இன்னொன்னு ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகே. ஓகேவா? இப்ப அடுத்த ஸ்டெப். இப்ப நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே. அம்மா! சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஏபிக்கு அம்மா தட்டாதம்மா! ஏபிக்கு என்னம்மா ஆன்ஸர் இருக்கு? கே ஸ்கொயர் பாப்பு இது ஸ்கொயர் தான். நான் லாஸ்ட் டைம் போடல. போட்டுக்கோங்க. ஓ! ஸ்கொயர் இல்லல்ல மறந்தாச்சு. ஸ்கொயர் கிடையாது. சாரி, சாரி. சாரிம்மா. ஸ்கொயர் ரூட்டா மாத்திட்டோம்ல. அம்மா இது புரிஞ்சாம்மா? டெடி புரிஞ்சா டெடி? தூங்கிட்டியா? கொஞ்சம் கஷ்டமா தான்டா இருக்கும். ஆனா புடிச்சுட்டீங்கன்னா சூப்பர் செம ஈஸி. ட்ரிக்னாமெட்ரினா அப்படிதான் இருக்கும். இது சப்ஸ்டிட்யூட் பண்ணது புரிஞ்சுச்சா? கீழ கீழ அதே வேல்யூ. இதுவரைக்கும் புரிஞ்சுச்சாம்மா? டவுட் இருக்காம்மா? டவுட் இருக்காடாம்மா? இல்ல. நம்ம சம்மோட நியர் வந்துட்டோம். இப்ப இந்த கேவ வந்து நம்ம வெளில எடுத்துக்கலாம். வெளில எடுத்துக்கிட்டு, உள்ள வழக்கம் போல ஸ்கொயர்ல வெளில எடுத்தா ஒரே தான் வரும். ஓகேவா? அது தெரியும்ல உங்களுக்கு தெரியாதா? அத எக்ஸ்ப்ளைன் பண்ணவா? இங்க கே ஸ்கொயர்ன்னு இருக்காடா? ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்தா ஒரு தான் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எவ்வளோ? 2 தான். ஏன்னா 2 இன்டு 2 தான் 4. அங்க 2 2வா பிரியும். ஒரு 2வ தான் வெளில எடுக்க முடியும். தெரியுமா? தெரியாதா? டெடி தான் டவுட் இருக்கா டெடிமா உனக்கு? இதுக்கு இது போயிடும்டா. வெறும் மட்டும் தான் இருக்கும். நம்ம வேல்யூ படி இவனும் அவங்க கூட தான் ஈக்குவல். ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஏன்னா இவனுக்கு கேன்ற ஆன்சர் தான் வந்துச்சு. ப்ரூவ் பண்ணிட்டோமா? வெரி குட். இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். ஆ லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்தாச்சா? என்ன எழுதணும்? வி நோ தட் எங்களுக்கு தெரியும். வி நோ தட் என்னது? ஃப்ரம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? ஏசி டிவைட் பை பிஆர். இது அங்க மேல எழுதணும் ஞாபகம் இருக்கா? அதேதான். நான் புதுசா எதுவும் பண்ணல. இங்க எழுத ஞாபகம் இருக்கா? இந்த ஸ்டெப் கிடையாது. இதுக்கு அடுத்த ஸ்டெப். நான் எல்லாமே உங்களுக்கு பிக்கா அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேவா? நீங்க பயப்படாதீங்க. இந்த ஸ்டெப். இந்த எக்ஸாக்ட் ஸ்டெப் தான். ஓகேவா? இத அப்படியே வந்து அங்க போடுறோம். புதுசா அக்கா எதுவும் எழுதல. ஓகே? அதுக்கு யார் ஈக்குவலு? அதுக்கு ஏபி இது குடும்பமே கிடையாது போல. அடிச்சுக்கிட்டே இருக்கு கதவ. ச்சீ! பிக்யூ. இப்ப யாரும்மா இருக்கா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கோம் ரீசென்ட்டா? அவனையும் ஆட் பண்ணிக்கோங்க. பிசி டிவைட் பை கியூஆர். பிசி டிவைட் பை கியூஆர். கரெக்ட்டாம்மா? வந்துருச்சாம்மா? நம்ம சைட் தியரம் படி வந்துருச்சாம்மா? ஓகே. இப்ப லாஸ்ட்டா ஒரே ஒரு லைன். இந்த லாஸ்ட்டா ஒரே லைன். பை யூசிங்
தியரம் 6.4 பிராக்கெட்ல எஸ்எஸ்எஸ் ஓகேவா? நான் சின்னதா எழுதிடுறேன். ஆங்கிள் சாரி என்ன ஆங்கிள் அது? ஆங்கிள் ஏசிபி ஓகேவா? பியும் கியூவும் கார்னர்ல இருக்கணும். அந்த மாரி எழுதணும். அந்த பக்கம் என்ன இருக்குது? பிஆர் கியூ. இத தெளிவா எழுதணும். ஓகே. இப்ப அடுத்த அடுத்த லைன். தேர்ஃபோர் கீழ அப்படியே கீழ எழுதணும். தேர்ஃபோர் தேர்ஃபோர் ஆங்கிள் லாஸ்ட் லைன். ஆங்கிள் பி எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஓகே. இங்க தான் இருக்கா? அ ஆங்கிள் பி ஈக்குவல் டூ ஆங்கிள் கியூ. ப்ரூவ் பண்ணிட்டோமாடா? ப்ரூவ் பண்ணிட்டோமாடா? வெரி குட். இவ்வளோதான் சம்மு முடிஞ்சு போச்சுடா. ஓகேவா? சம்மு கொஞ்சம் பெருசு தான். இத அப்படியே நான் இதுல காட்டுறேன். நான் உங்களுக்கு இத அப்படியே நான் வந்து புக்ஸ்ல காட்டுறேன். புக்ஸ்ல பாதி ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணி போட்டுருப்பாங்க. இதோ பாருங்க புக்ஸ்ல. இங்க ஆரம்பிக்குது. இங்க சம்ம முடிச்சுட்டாங்க. ஓகேவா? இதுதான் நீங்க போட இந்த சம் தான் நான் நடத்திட்டேன். உங்களுக்கு என்ன ஹோம் ஒர்க்னா, இதே மாரி சம்மு இன்னொரு இடத்துல இருக்குது. அத நீங்க போட போறீங்க. எங்கேயுமே பார்க்காதீங்க. நான் எடுத்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டையும் அனுப்புறேன். அத மட்டும் பாருங்க போதும். அந்த சம்ம இதுல அந்த சம்ம கொஞ்சம் கஷ்டமா குடுத்துருப்பாங்க. அத பார்க்காதீங்க. நீங்களாவே போடுங்க. ஆன்சர் வந்துரும். ஏன்னா டவுட் இருக்கா அந்த சம் உங்களுக்கு? எக்ஸாக்ட்டா எத்தனாவது சம் தெரியுமா இது? நாளைக்கு பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சு வச்சுர்றேன். நான் சம்ம மட்டும் காட்டிர்றேன். நீங்க லெஃப்ட் ஆவுங்க. நான் சம்ம காட்டிர்றேன் எந்த சம்முன்னு. இதோ இருக்கு பாருங்க. ஒண்ணே ஒண்ணு தான்டா இருக்கு அதே மாடல்ல. இந்த 6வது சம் தான்டா. இந்த 6வது சம் தான். ஓகே? நீங்க கெளம்புங்க. 2 பேரும் லீவ் ஆவுங்க. நான் எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சுர்றேன். ஓகே? தேங்க் யூ சோ மச். பாய் பாய். தேங்க் யூ சோ மச் டியர். ஆ ஓகே டியர். குரூப்ல அனுப்பிச்சுர்றேன் டியர். பாய் பாய்டி தங்கம்.